அங்க போய் இங்க போய் கடைசியில அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆப்பு வச்சுட்டாரப்பா அண்ணாமலை அப்படின்னு ஒரு சில பேரும், இல்லப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கோர்த்து விட்டு விட்டு குளிர்காய நினைக்கின்றார் அண்ணாமலை அப்படின்னு திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா பேச வேண்டிய விஷயத்தை பேசாம, யாரு என்ன தவறு செய்திருக்கிறார் என்பதை பற்றி அலசி ஆராயாம, எதை வெளிக்கொண்டு வர வேண்டுமோ அதை வெளிக்கொண்டு வராம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மட்டுமே கோர்த்து விட்டு விட்டு திடீர்னு அண்ணாமலை அவர்கள் குளிர்காய நினைக்கின்றார். லண்டன்ல இருந்து போயிட்டு வந்த பிறகு பரபரப்புக்காக உண்மையில்லாத செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்ற வேற நிர்பந்திக்கிறாரு அப்படின்னு திமுகவினர் திருப்பி அண்ணாமலை மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விஷயம் எந்த ஊடகமும் பேசல, நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு திமுகவுக்கு பாதிப்பை தரக்கூடிய விஷயம். அதனால இந்த ஊடகம் அதை பேசவே இல்லை, வேற எதையோ பேசிட்டு இருக்காங்க. வேற என்ன பேசிருக்கான்னு கேக்குறீங்களா? அதை நான் கடைசியில சொல்றேன். ஊடகம் எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி பேசாம வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசி திசை திருப்புகிறது அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் அண்ணாமலைக்கும் என்னையா சண்டை? திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி யாரு? அவர் பார்த்த பகீர் விஷயம் என்ன? அதை எப்படி அண்ணாமலை போட்டு உடைச்சாரு? அதன் மூலமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ஆப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி யாரு? ஜாபர் சாதிக்கு. அவர் என்ன பண்ணார் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற என்சிபி ஆனது இந்த ஜாபர் சாதிக் அவர்களை அதிரடியாக கைது பண்ணியது. எதற்காக? போதைப் பொருள் கடத்தினான், விற்றான் என்று சொல்லிட்டு. பிறகு இந்த வழக்குல ஈடி வந்து இணைந்தது. அப்படி ஈடி வந்து இணைந்து இந்த ஜாபர் சாதிக்கை காவல் எடுத்து விசாரிக்கின்ற பொழுது இந்த ஜாபர் சாதிக்கு 2000 கோடிக்கு மேலான போதைப் பொருள் வித்திருக்கின்றான். அந்த பணத்தை எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பல இடங்கள்ல முதலீடு பண்ணியிருப்பதை சொன்னாங்க. குறிப்பாக திரைத்துறையில இவன் போதைப் பொருள் விற்று பெரும் பணத்தை முதலீடு செய்திருக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஜாபர் சாதிக்கும் திரைத்துறையினருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை வந்து அமலாக்கத்துறையானது வெளியிட்டு இருந்தது. அதை பற்றி நம்ம கடந்த காலங்களில் பேசணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இதே ஜாபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தை எப்படி நல்ல பணமா மாத்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை தான் வெளியிட்டு இருக்கிறாரு. ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தை நல்ல பணமா மாற்றுவதற்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதுதான் அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் விஷயத்தை நாம விரிவா பேச வேண்டியதா இருக்குதுங்க. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமானது வெறும் பாட புத்தகத்தை மட்டும் அச்சடித்து தருவதில்லை, துணிமணிகள் தருகின்றார்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்கும். இப்படி பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன கழகத்தின் மூலமாகத்தான் தமிழக அரசாங்கமானது வழங்குகிறது. இத தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமே வந்து தயாரிப்பது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து கான்ட்ராக்ட் விட்டு அந்த நிறுவனம் வாங்கி தருகின்ற பொருளை தான் மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படித்தான் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமானது ஒரு ஒப்பந்தத்தை விடுது. அந்த கான்ட்ராக்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சி அப்பு டைரக்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமானது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஏப்பா உங்களுக்கு தேவையான பொருட்களை அத்தனையும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமானது சி அப்பு டைரக்ட் பிரைவேட் லிமிடெட் கிட்ட தான் வந்து பொருட்கள் வாங்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த அப்பு நிறுவனமானது இந்த ஜாபர் சாதிக்கினுடைய நிறுவனத்துக்கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறாங்க. தமிழ்நாடு நிறுவனம் அப்பு நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போடுது. அப்பு நிறுவனம் இந்த ஜாபர் சாதிக் கிட்ட போயிட்டு ஒப்பந்தம் போடுது மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதற்கு. இந்த ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தில கோரல் சென்ஸ் வெஞ்சர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த அப்பு நிறுவனத்துக்கு மாணவர்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக பல கோடி ரூபாய் இந்த போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தை நல்ல பணமாக மாற்றி இருக்கின்றான். சோ திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி எப்படி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் கழகம் மூலமாக பணத்தை மாற்றலாம், இது எப்படி தமிழக அரசாங்கத்துக்கு தெரியாம இருந்தது? அதனால தயவு செய்து, அதாவது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கின்றாருங்க. இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் யார் எடுத்தாங்க, மீண்டும் அது எப்படி கைமாறி இருக்கிறது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் விரிவாகவே பதிந்து இருக்கின்றார். அது மட்டுமல்ல, செய்தித்தாளில் வந்த செய்தியினுடைய கட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமானது டெண்டர் விடுது.
அந்த டெண்டரை ஸ்ட்ரீட் அப்பு டைரக்ட் நிறுவனமானது எடுக்குது. அதே காலகட்டத்தில் தான் நம்முடைய ஜாபர் சாதிக் அவர்களும் போதைப் பொருள் வித்து அந்த பணத்தை இந்த அப்பு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்கிறான். ஸோ எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணியிருக்கின்ற பொழுது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாகத்தான் போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தை நல்ல பணமாக மாற்றிருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க. ஆனால் திமுகவினர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அப்பு நிறுவனத்துக்கும் ஜாபர் சாதிக்கினுடைய நிறுவனத்துக்கும் தான் தொடர்பு. டைரக்டா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கும் ஜாபர் சாதிக்கினுடைய நிறுவனத்துக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு கிடையாது. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அப்பு நிறுவனத்தை தான் கேள்வி கேட்க வேண்டுமே அன்றி ஒருபோதும் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை பற்றியோ இல்ல நம்ம அமைச்சரை பற்றியோ கேள்வி எழுப்ப கூடாது. யாரோ ஒருவர் யாருடனோ தொடர்பில் இருந்தா அதுக்கு தமிழக அரசாங்கமானது எப்படி பொறுப்பாக்க முடியும்? எங்களுக்கு தேவை தரமான பொருள் கிடைக்குதா? நாங்க கேட்ட பொருள் எல்லாம் குறித்த நேரத்தில் கிடைக்கிறதா? நாங்க என்ன விலையில பொருட்களை எங்களுக்கு தரணும் என்று கான்ட்ராக்ட் விட்டோமோ அந்த விலையில தராங்களா? இப்படிதான் நாங்க பார்ப்போமே அன்றி ஒருபோதும் வந்து அப்பு நிறுவனமானது யார்கிட்ட கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க, அப்பு நிறுவனத்துக்கு வந்த பொருளானது எந்த பணத்துல வாங்கினது அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் கழகமானது ஆராய்ச்சி நடத்தி கொண்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாங்க அப்பு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் விடுகின்ற போது ஜாபர் சாதிக்கை கைது பண்ணலையே. ஸோ அதனால அப்போது காவல்துறை கைது பண்ணி இந்த ஜாபர் சாதிக்குடைய பணமானது தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தான் போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்க இந்த கான்ட்ராக்டை தவிர்த்திருப்போம். ஆனா எதுவுமே இல்லாத பொழுது இப்ப திடீர்னு அண்ணாமலை அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேவையில்லாம கோர்த்து விட்டு குளிர்காய பாக்குறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கெல்லாம் வந்து ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்பெல்லாம் வைக்க முடியாதையா, நாங்க தெல்ல தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள் பதிலடி கொடுக்கின்ற பொழுது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமானது ஸ்ரீ அப்பு டைரக்ட் பிரைவேட் லிமிடெட் கிட்ட 5 கோடிக்கு தான் ஒப்பந்தம் போட்டிருக்குது. ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆனது 96 கோடிக்கு இந்த அப்பு நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அப்போ தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு ஜாபர் சாதிக்கு வாங்கி கொடுத்த பொருள் என்னவோ கம்மி தான். அப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த ஜாபர் சாதிக்கு வந்து அப்பு நிறுவனத்தின் மூலமாக ஏகப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்துருக்கிறான். அப்போ அவன் போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மூலமாகத்தான் நிறைய வெள்ள பணமா மாத்திருக்கிறான். அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை தானே குறை சொல்லணும், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் தானே விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லணும். ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு நாங்க அப்பு நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டதுக்கும் ஜாபர் சாதிக்கும் தொடர்புபடுத்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னா இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தானே. 5 கோடி பெருசா 96 கோடி பெருசா? அப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆனது என்ன விளக்கம் அளிச்சது அண்ணாமலைக்கு? இல்ல அண்ணாமலை தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னத்த விளக்கத்தை கேட்டாரு? அவங்க ஆட்சியோ அவங்க கூட்டணி ஆட்சியோ நடந்தா அத புனிதமா பாப்பீங்க, அங்க எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்க மாட்டீங்க. ஆனால் டைரக்டா எந்த வித தொடர்பும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கும் ஜாபர் சாதிக்கும் இல்லாத பொழுதும் நீங்க ஜாபர் சாதிக்குடைய பணமானது இங்க உள்ள போயிருக்கிறது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்வது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதானே அப்படின்னு திமுகவினர் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன ஊழலுக்கு எதிரானவர்களா இல்ல கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்திரவனுக்கு எதிரானவர்களா? ஏயா அதானி நிறுவனத்திடம் இருந்துதானே, தவறா சொல்லிட்டு அதானியினுடைய துறைமுகத்தில் இருந்துதானே அதிகப்படியான போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வருது. அதை நீங்க தடுத்தீங்களா? ஒரு நாள் வரலாம், ஆனா ஒவ்வொரு மாதமும் அதானியினுடைய துறைமுகத்திலிருந்து போதைப் பொருளானது இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அதானிக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் தொடர்பு இருக்குதா? ஏன் எப்ப பார்த்தாலும் பிடிபடுது? அப்ப நீங்க எங்க கதவை அடைக்க வேண்டியது? அதானி துறைமுகத்தின் வழியாக வந்து குஜராத்தில் இறங்கி குஜராத்தில் இருந்து மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகா வந்து கர்நாடகாவில இருந்து தமிழகத்துக்கு வருது. சோ இத்தனை ஸ்டேட்டையும் தாண்டியும் தமிழகத்துக்கு வருது. கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவுக்கு போகுது, ஆந்திராவிலிருந்து நமக்கு வருது. நேரடியா நமக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஆனது வரல. இத்தனை ஸ்டேட் வையா வருகின்ற போதெல்லாம் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவானது என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உலாவுதுன்னா மத்திய அரசாங்கத்துடைய பார்வையிலிருந்து தப்பிக்குதுன்னா அப்ப எந்த அதிகாரிகள் தப்பு பண்றாங்க? இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசணுமா இல்லையா? அப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது பழி போடணும். அதுலயும் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி என்று அண்ணாமலை ஏன் சொல்றாரு? அவரை கட்சி விட்டு நீக்கிட்ட பிறகும் வெறும் ஜாபர் சாதிக் என்று சொல்லலாமே. அப்போ அண்ணாமலைக்கு எவ்வளோ உள்நோக்கம் இருக்குது பத்தியா?
அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கேள்வி எழுப்புறாங்கப்பா. நம்முடைய கேள்வியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மீது ஒரு புகார் வந்திருக்குது. அப்படி சொல்லி இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில ஆளக்கூடியவங்க, மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவரு சொல்லியிருப்பது உண்மையா பொய்யா? அவர் அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாரா? சோ அப்பு நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கும் என்ன தொடர்பு? அப்பு நிறுவனத்துக்கும் ஜாபர் சாதிக்குடைய நிறுவனத்துக்கும் என்ன தொடர்பு? சோ உண்மையாகவே போதைப் பொருள் மூலமாக வந்த பணத்தின் மூலமாகத்தான் இந்த பொருள் எல்லாம் ஜாபர் சாதிக்கானது வாங்கி கொடுத்திருக்கிறானா? இதையெல்லாம் ஆராய வேண்டியது தமிழக அரசாங்கத்துடைய கடமை. இதற்கு பதிலளிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அண்ணாமலை அவர்கள் வீணா பழிய சொல்லிக்கிட்டே போவாரு. நாங்க தப்பு பண்ணல என்று சொல்லிவிட்டு நாங்க ஆதாரத்தை காட்டிக்கிட்டே போனோமா? அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு வைப்பாரு, நாங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்துக்கிட்டே போனோமா? எவன் குற்றச்சாட்டு வைக்கிறானோ அவன் ஆதாரத்தை வெளியிட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே போட்டிருக்காரு. ஜாபர் சாதிக்கு எவ்வளவு பணம் வந்தது, அந்த பணத்தை எந்த வழியெல்லாம் நல்ல பணமா மாத்திருக்கிறான் அப்படின்றதெல்லாம் அவருடைய சமூக வலைத்தளத்துல போட்டிருக்காங்கப்பா. எவ்வளவு கான்ட்ராக்ட் திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆனது எவ்வளவு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்குது, என்னென்ன பொருள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் போட்டப்படுது, எல்லாவற்றையும் தெளிவா போட்டிருக்காருங்க. இப்படி ஜாபர் சாதிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாக வெள்ளையாக பணத்தை மாத்திட்டான் அப்படின்னு சொல்ற விஷயத்த ஊடகம் பேசாம நாக்கை அறுவை செய்து பாம்பு போல் பிளந்து நாக்க அதுல டேட்டோ குத்திருக்கிறான். கண்ணுக்கு மேல பாத்தீங்கன்னா புளு கலர் தீட்டி இருக்கின்றான். இந்த டேட்டோ மோகமும் சமூக வலைதள மோகமும் எந்த அளவுக்கு இருக்கு பாரு அப்படின்னு அதை பேசிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, வேல்முருகன் விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று கூட ஜாபர் சாதிக்கை பற்றி பேசல. அவன் ஏற்கனவே திரைத்துறையில நிறைய முதலீடு பண்ணியிருக்கிறான் அப்படின்ற விஷயம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் சமூக வலைதளம் மூலமாகவும் அமலாக்கத்துறை சொன்ன விஷயம் நிறைய லீக் ஆச்சு. ஆனா அதற்கெல்லாம் ஏதாவது தமிழக அரசாங்கமானது விளக்கம் அளிக்கும். திரைத்துறையில ஜாபர் சாதிக்குடன் யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்க என்று இடி சொன்ன பிறகு அவங்க மீதெல்லாம் ஏதாவது விசாரணை நடக்கும் அப்படின்லாம் பார்த்தேன். ஆனா திரைத்துறையில் இருக்கிறவங்களை யாரையும் ஈடியும் கைது பண்ண மாதிரி தெரியல. இந்த ஜாபர் சாதிக்கு அடிப்படையை வச்சு தமிழக காவல்துறையாவது ஏதாவது விசாரிக்கணும்னு பார்த்தேன், எதுவுமே விசாரிக்க முடியவில்லை. ஆனால் முதலமைச்சர் மட்டும் அனுதினமும் தொலைக்காட்சியில தோன்றி போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீர்கள், போதைப் பொருளை விற்கின்றவனுக்கு துணை போகாதீர்கள், போதைப் பொருள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா மக்களை அழிக்கக்கூடியதான், அது ஆக்காது, அதனால இளம் பருவத்தினரை பொறுத்த வரைக்கும் போதையை நாடி போகாதீர்கள், உங்க தந்தை போன்று நான் உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றேன் சொல்றாரு. சோ இங்க இடி யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்குதோ அவங்களை எல்லாம் தமிழக காவல்துறையானது கைது செய்து இடி கிட்ட ஒப்படைக்க வேண்டும். அடப்போயா, செந்தில் பாலாஜி வழக்கில் அவங்க தம்பி நீண்ட நாளா தலைமுறையா இருக்காரு. செந்தில் பாலாஜியுடைய மனைவியா இருந்தாலும் இன்னும் ஈடி கிட்ட ஆஜராகாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் காவல்துறையானது இங்க சின்சியரா வேலை பார்க்குது. அதெல்லாம் விட்டு ஜாபர் சாதிக்குடன் தொடர்பில் இருக்கிறவங்க பற்றி ஈடி வெளிவிட்டு விட்டது, அவங்களையும் சேர்த்தே கைது பண்ண வேண்டும் தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்றதுலாம் வேலைக்கு ஆகிற கதையா இது. அதனால நம்ம அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? இப்போ ஜாபர் சாதிக் அவர்கள் போதைப் பொருளால் வந்த பணத்தை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாக வெள்ளையாக்கி இருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் ஒரு ஆப்பாக மாறி இருக்கிறதா? இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று மக்களிடம் பேசி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணுவாரா? இந்த போதைப் பொருள் விஷயத்துடன் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கோர்த்து விட்டு குளிர் காய்ந்து கொண்டுதான் இருக்கின்றாரா அண்ணாமலை? என்ன விஷயத்த நீங்க சொல்றீங்க? நன்றி நண்பர்களே.